முத்துசெல்வம் தர்மன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை மற்றும் இரவு வணக்கம். சரியாக மாலை 4 மணிக்கு இந்த அறிக்கை என்பது பதிவு செய்யப்படுகிறது. ஆந்திர மாநிலம் காக்கிநாடா இடையே புயல் கரையை கடந்திருந்த நிலையில் நிலை பெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆந்திர மாநிலத்தில் எதிர்பார்க்கப்பட்டதை விட 12 மணி நேரம் தாமதமாகவே நிகழ்வு வேகம் குறைந்து கரையை கடந்து மிகவும் தாமதமாகத்தான் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு ஏன் நம்ம சொன்னபடி அந்த நிலை பெறாமல் எதற்காக உள்ளே நோக்கி நகர்ந்தது, என்ன மாற்றம் அப்படி நடந்தது, எல்லாமே நம்ம விரிவாக பேச போகிறோம். அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் தென் மாவட்டத்திற்கு வந்து அதிகமான மழையை கொடுக்க இருக்கிறது. இந்த நிகழ்வுக்கு பிறகு தமிழ்நாட்டில் அடுத்தடுத்து உண்மையான பருவமழை இனிமேல் தான் வரப்போகுது. ஸோ இந்த உண்மையான பருவமழைன்னா என்ன அப்படின்னாக்கா, நல்ல நிகழ்வு உண்மையான வடகிழக்கு பருவமழை நிகழ்வின் காரணமாக இதுக்கு முன்னாடி வந்த நிகழ்வுகள் தென்மேற்கு திசை காற்று வந்து இங்கே வடகிழக்கு திசை காற்று பாதி வந்து வராமலும் நிறைய மாவட்டங்களுக்கு இன்னும் சரி வராமல் மழை கிடைக்காமலும் இருந்து கொண்டிருந்த நிலையில ஃபர்ஸ்ட் சிஸ்டமாக குமரி கடலுக்கு பிறகும் அதுக்கு பிறகு புதுச்சேரி இடையும் அதுக்கு பிறகு இந்த சிஸ்டமும் இதற்கு அடுத்து 4வது நிகழ்வாக வரக்கூடிய தென் மாவட்டங்களுக்கு அடுத்தடுத்து 2 நிகழ்வுகள் 4 மற்றும் 5வது நிகழ்வுகளை பற்றியும் நம்ம விரிவாக பேச இருக்கிறோம். முதல்ல என்ன நடந்தது, அதாவது நம்ம எதிர்பார்க்கப்பட்டது கோணங்கள் எப்படி எதிர்பார்த்தோம் அப்படின்னா, எஸ்எஸ்டியோடைய நெகட்டிவ் ஜோனை வச்சு நம்ம இந்த நிகழ்வு ஆந்திரா மாநிலத்தில் உள்ளே கரையை கிடக்காதுன்னு சொல்லியிருந்தோம். ஃபர்ஸ்ட் அங்கே தான் ஒரு பாயிண்ட் வைக்கணும். எப்பயுமே நான் பிஓஎம் டேட்டா ஆஸ்திரேலியா மாடலுடைய டேட்டாவை நான் பின்பற்றுவேன். இந்த வாட்டி டிராபிக்கல் டைப்பர்ஸ்னு ஒரு வெப்சைட்டில் வரக்கூடிய எஸ்எஸ்டி மாடலை நான் பின்பற்றினேன். அவங்களுடைய தரவுகள் டெய்லி பேஸில் அப்டேட் பண்ணுறாங்க. அதை பின்பற்றி அந்த புள்ளியியல் கணக்கீடை எடுத்து நான் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். ஆனால் அதில் என்னன்னா, அவங்க சொன்ன அந்த புள்ளியியல் கோட்பாடு எஸ்எஸ்டியோட கோட்பாடு ஃபுல்லாகவே தவறானது. எனக்கு அது எப்போ புரியவே வந்தது அப்படின்னா, நம்ம சொன்னதுக்கும் இது மாறி நடப்பதற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எஸ்டி அந்த பகுதியில் சாதகமாக இருக்கிறது. ஆந்திரா ஜோன்ல இருந்து சென்னை இடையும் சாதகமாக இருக்கிறது. இங்கே டெல்டா வரைக்கும் சவுத் ஜோன் வரைக்கும் எஸ்எஸ்டி சாதகமாக இருக்கு. ஆனால் டிராபிக்கல் டைப்பர்ஸ் மாடலில் அவங்க சாதகம் இல்லை, நெகட்டிவ் ஜோனாக இருக்குன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அப்பயே வந்து பிஓஎம் டேட்டாவை சர்ச் பண்ணி பார்த்தேன். அப்போ இது ஒரு தவறாக இருந்திருக்கு. அதனால தான் நிகழ்வு வலு குறையவில்லை, தொடர்ச்சியாக வலுவாகவே இருக்கிறதுக்கு இதான் காரணம் அப்படின்றத நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். 2வது நம்ம ஃபுல்லாக இன்னொரு விஷயத்தில் நம்ம எதிர்பார்த்தது என்னன்னா, இங்கே அரபிக்கடலில் ஒரு குஜராத் அருகாமையில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நம்மளுக்கு 27ஆம் தேதி 26ஆம் தேதி நைட்டு குஜராத்தில் கரையை கடந்து 27ஆம் தேதி முழுவதுமாக செயலிழக்கும்னு நம்ம எதிர்பார்த்துருந்தோம். எல்லா மாடலுமே அதை தான் எதிர்பார்த்துருந்தாங்க. குறிப்பாக நான் உங்களுக்கு தெளிவாக கூட ஷோ பண்ணுறேன். இந்த சிஸ்டம் இங்கே இப்படி போக வேண்டிய நிகழ்வு, இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட பாருங்க இப்படி உள்ள போயிருக்கணும். இப்படி போயிருந்ததுன்னா இங்கிருந்து நம்மளுக்கு வட இந்திய குளிரலை டைரக்டா இப்படி வந்திருக்கும். நம்மளுக்கு ஆந்திரா பகுதிகளையும் தென்னிந்திய பகுதிகளையும் இந்த நிகழ்வின் காரணமாக வட இந்திய குளிரலை உள்ள கிராஸ் ஆயிருக்கும். இது கிராஸ் ஆயிருந்ததுன்னா 28ஆம் தேதி நேற்று கிராஸ் ஆயிருந்ததுன்னா நிகழ்வு அங்கே உள்ளே போக முடியாம ஏற்கனவே கிட்டத்தட்ட 6 மணிக்கு கரையை கடக்குன்னு எதிர்பார்த்தாங்க, 8 மணிக்கு கரையை கடக்குன்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் நிகழ்வு 11 மணி 12 மணிக்கு மேலே தான் உள்ளே போச்சு. அப்போ இந்த சிஸ்டம் வந்து ஒருவேளை வட இந்திய குளிரலை வந்திருந்ததுன்னா அது உள்ளே போயிருக்காது, அது அங்கேயே நின்றுருக்கும். நம்ம எதிர்பார்த்த மாதிரி அங்கே நின்றுருக்கும். இந்த நிகழ்வு குஜராத் நிகழ்வு 27ஆம் தேதி கரையை கடக்கும் எதிர்பார்க்கப்பட்டிருந்த நிலையில் இன்று வரையிலும் கரையை கடக்காமல் அது அதே இடத்துல இருந்து கொண்டிருக்கிறது. வட இந்திய குளிரலையை இந்தியாவுக்குள்ளேயும் தென்னிந்தியாவுக்குள்ளேயும் வரவிடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. இது நம்மளுக்கு சாதகம் தான். ஆனா நம்ம எதிர்பார்க்கப்பட்டது இந்த குஜராத் நிகழ்வு கரையை கடந்துரும், இதனால வட இந்திய குளிரலை உள்ள வரும், நிகழ்வு இங்க உள்ளே நகராதுன்னு எதிர்பார்த்திருந்தோம். ஸோ இதுவுமே இந்த குஜராத் நிகழ்வு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு எதிர்பார்க்கப்பட்டபடி நடக்கல. 2வது எஸ்எஸ்டியுடைய கணக்கீடு புள்ளியியல் கணக்கீடு கோட்பாடுகள் அதுவும் தவறாக தான் எடுக்கப்பட்டிருக்கிறது. இது 2மே தவறாக எடுக்கப்பட்டதன் விளைவாக நிகழ்வு நம்ம எதிர்பார்க்கப்பட்ட அமைப்புல விலகி கரையை கடந்தது நேற்று. ஆனாலும் இப்போது இந்த நிகழ்வுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஸோ இப்போ பாருங்க, இந்த நிகழ்வு நம்மளை விட்டு விலகுமா இல்லை நம்மளுக்கு மீண்டும் வந்து பின்னோக்கி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்பயும் நான் சில விஷயங்களை அடிப்படையாக வச்சு சில கோட்பாடுகளை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். சில கோட்பாடுகளுக்கு உட்பட்டு என்ன கோட்பாடு அப்படின்னா, எப்பயுமே வட இந்திய குளிரலை இப்போது வரலை, ஆனால் இந்த குஜராத் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் வரக்கூடிய 2 நாட்களில் காணப்படுகிறது. இது ஒரு வாய்ப்பு. ஒருவேளை உள்ளே போயிடுச்சுன்னா மறுபடியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி வட இந்திய குளிரலை வர ஆரம்பிக்கும். டோட்டலாக இந்தியாவுடைய நார்த் இந்தியா இந்த ஜோன் ஃபுல்லாகவே வட இந்திய குளிரலை இப்படி வர ஆரம்பிக்கும். தமிழ்நாட்டிலே வட இந்திய குளிரலை இருக்கும். ஸோ அப்போ இந்த வட இந்திய குளிரலை இப்படி வட இந்தியாவிலேருந்து வரும்போது இந்த சிஸ்டம் என்ன பண்ணுவோம்னா, இங்கே இருக்கு பாருங்க, இந்த ஆந்திராவில் இப்போது நிலை பெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு அப்படியே நம்ம உள்பகுதி வட இந்தியாவுடைய கிழக்கிந்திய பகுதிகளில் உள்ளே நகர்ந்து நான் இப்போ ரெட் ஜோன் காட்டியிருக்கேன் பாருங்க, இந்த பகுதி வழியாக மீண்டும்
வங்கதேசத்துல இங்க ஆந்திராவுல கரையை கடந்து வங்கதேசம் கடல் பகுதி வழியாக அல்லது மியான்மர் போய் மியான்மர்ல இருந்து மீண்டும் இந்த நிகழ்வு திரும்பி வந்து நம்மளுக்கு நவம்பர் 7 இந்த நிகழ்வு மீண்டும் தமிழகத்தை நோக்கி ஒரு தாழ்வு பகுதியாக வரும். இந்த நிகழ்வு இப்ப உள்ள போய் செயலிழக்காம ஒரு சுழற்சி அல்லது தாழ்வு நிலையாகவே இருந்து கொண்டு மீண்டும் பின்னோக்கி வந்து நவம்பர் 7 தமிழ்நாட்டை நோக்கி வரும். ஆனா நம்ம இதை எதிர்பார்க்கல. ஆனா எஸ்எஸ்டி உண்மையிலேயே பிஓஎம் டேட்டா, ஆஸ்திரேலியா மாடலுடைய பிஓஎம் டேட்டாவை முதல்ல நம்ம பின்பற்றி இருந்தோம்னா இதை நான் முன்கூட்டியே சொல்லியிருப்பேன். இந்த நிகழ்வு கரையை கடக்கும், இந்த நிகழ்வு உள்ளே போனாலும் மீண்டும் நம்மளை நோக்கி தான் திரும்பி வரப்போகுதுன்றதை நம்ம சொல்லியிருப்பேன். இதுபடிதான் நான் பிஓஎம் டேட்டாவை வச்சுதான் அந்த புள்ளியியல் கோட்பாடுகளை வைத்துதான் நம்ம 2023 2024 கடந்த 2 வருஷமே கரெக்டா ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தோம். ஆனா இந்த வாட்டி நான் வந்து டிராபிக்கல் டைபர்ட்ஸ் மாடலை பின்பற்றுறது என்னோட மிஸ்டேக் தான். ஸோ அதை நான் மனப்பூர்வமாக ஒத்துக்கிறேன். ஆனால் இனிமே அந்த டிராபிக்கல் டைபர்ட்ஸோடைய மாடல்ஸை நீங்களும் பின்பற்றாதீங்க. அவங்க புள்ளியில் 27 டிகிரி 28 டிகிரி இருக்கக்கூடிய கடல்லாம் நெகட்டிவ் சோனாக போட்டு வச்சிருக்கான். 28 டிகிரி அந்த கடல்ல இருக்கு, ஆனால் அங்கே 24 டிகிரி இருக்கிறத அவன் மென்ஷன் பண்ணியிருக்கான். அவனுடைய டேட்டா ஃபுல்லாகவே தவறு. அதனால டிராபிக்கல் டைபோர்ட்ஸோடைய டேட்டாவை இனிமேல் நாங்கள் பின்பற்றுறது இல்லை அப்படின்றத நாங்கள் முத்துசெல்வ முதன்மன் யூடியூப் சேனலில் நாங்கள் குறிப்பிட்டுக்கிறோம். இனிமேல் ஆஸ்திரேலியா மாடலோடைய பிஓஎம் டேட்டாவை மட்டும்தான் நாங்கள் அதிகாரப்பூர்வமாக கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சிஸ்டம் அடுத்த கட்டமாக மந்தா புயலுடைய அடுத்த நகர்வுகள், இந்த நிகழ்வுடைய நகர்வு இப்படி இருக்கும், அடுத்த இந்த நிகழ்வுடைய நகர்வு நான் இதுவுமே இந்த நம்ம அரபிக்கடலுடைய நகர்வை வைத்து தான் இந்த நிகழ்வு நான் சொல்கிறேன். ஏன்னா இது இன்னும் அங்கேயே கடலை நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் காணப்படுது. இனி வரக்கூடிய அடுத்த 10 தினங்கள் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி இருந்தாலும் கூட இந்த நிகழ்வு ஸோ நம்ம எதிர்பார்க்கப்பட்ட இந்த மந்தா புயல் உள்ள செயலிழந்து ஒரு தாழ்வு நிலையாகவோ அல்லது ஒரு தாழ்வு பகுதியாகவோ இப்படி போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் எடுத்து வரும். இப்படி உள்ள இறங்கி மறுபடியும் ஒரு நவம்பர் 5 6 7 தேதிகளில் தாழ்வு பகுதியாக வந்து ஸோ தமிழ்நாட்டை நோக்கி தான் இது மறுபடியும் திரும்பி வரும்ன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இது அடுத்த கட்ட நிகழ்வாக பார்க்கப்படும். ஆனால் இது மந்தாவுடைய கனெக்டிவிட்டியான ஒரு சிஸ்டம் தான். நாளைக்கு நாளை கழிச்சு அது நகர்வை பொறுத்து நான் உங்களுக்கு டீட்டெயிலாக நான் ஃபோக்கஸ் கொடுக்குறேன். நைட் 7 மணிக்கு ஒரு லைவ் இருக்கு. ஸோ அடுத்தபடியாக பார்க்கும்போது தமிழ்நாட்டிற்கு வரக்கூடிய நவம்பர் 5 தேதியிலிருந்து தென் தமிழக மாவட்டங்கள்ல இந்த தமிழ்நாட்டுடைய டெல்டா தென் மாவட்டங்களில் பரவலாக நவம்பர் 5 தேதியிலிருந்து மழை தொடங்கும். நவம்பர் 5 தேதியிலிருந்து தொடங்கக்கூடிய மாலை இரவு நேரங்களில் பரவலாக மழை பதிவாகும். அதுக்கு பிறகு நவம்பர் 8 9 10 தேதிகளில் மழை தீவிரமடையும். இங்களுக்குள்ள சிஸ்டம் இலங்கை கிட்ட சிஸ்டம் வந்துடும். குமரி சீன்ல ஒரு சிஸ்டம் இருக்கும். ஸோ இதனால கன்வெக்ஷன்ஸ் நார்த் ஈஸ்ட் மான்சூன் ஃபுல் கன்வெக்ஷன் உள்ளே வந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கு நல்ல ரெயினை கொடுக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ இதுதான் இப்போதைய எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் கணிப்புகள். இதுதாங்க நடக்கும். மந்தா புயல் நம்மளை விட்டு விலகல, மறுபடியும் நம்மளை நோக்கி தான் வரப்போகிறது. வங்கதேசம் அல்லது மியான்மர் 2 கடல் பகுதி வாய்ப்புகள் இருக்கு. வங்கதேசம் வழியாக இன்னொரு தடவை கூட காட்டுறேன், தெளிவாக பாருங்க. இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இப்போ கூட நான் எஸ்எஸ்டி மாடலை பின்பற்றி தான் அப்டேட் பண்றேன். எஸ்எஸ்டியை பொறுத்தவரைக்கும் யாருனாலும் பின்பற்றி அறிக்கை கொடுக்கலாம். ஆனால் அதில் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது எங்க இருந்து அந்த எஸ்எஸ்டி டேட்டாவை கலெக்ட் பண்றீங்க, அதான் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ பாருங்க, நான் ஒரு டைரக்ஷன் கூப்பிடுறேன். ஸோ இப்படி முதற்கட்டமாக இந்த மாதிரி நகர்ந்து அதுக்கு பிறகு இப்படி வந்து நம்மளை நோக்கி வங்கதேசம் வழியாக கீழே இறங்கி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னா இப்படி நகர்ந்து இப்படியும் திரும்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஏதாவது ஒரு டைரக்ஷன்ல வரும். கண்டிப்பா திரும்பி கிழக்கு பகுதிகள் வழியாக மீண்டும் வங்கக்கடல் வடமேற்கு வங்கக்கடலை இறங்கி மீண்டும் மந்தா புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தான் மீண்டும் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே அது திரும்பாமல் அங்கேயே எங்கேயாவது ஒரு இடங்கள்ல செயலிழந்தாலும் வங்கக்கடல்ல 5 6 தேதிகளுக்கு மேல புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒன்று உருவாகிரும். ஆட்டோமேட்டிக்கா அதுக்கான கன்வெக்ஷன்ஸ் உருவாகிரும். அது உருவாகி தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிக்கும். ஸோ இது புதிய நிகழ்வாக வர ஆரம்பிக்கும். இதுதான் தற்போதைய வானிலை அறிக்கை. அடுத்தடுத்து நவம்பர் 10 தேதிக்கு ஒரு நிகழ்வு, இப்போ 7 தேதி வரக்கூடிய நிகழ்வு 10 தேதி தான் தமிழ்நாட்டை வந்து சேரும். 10 தேதி வரக்கூடிய நிகழ்வின் காரணமாக 17 தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் நல்ல மழையும், அதன் பிறகு நவம்பர் 18 தேதி தென்கிழக்கு வங்கக்கடல ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அது ரொம்ப தீவிரமா இருக்கும். அது இதை விட தீவிரமான நிகழ்வு ஒரு புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி வரும். அந்த நிகழ்வு தான் இந்த வருஷத்துடைய நவம்பர் மாதத்துடைய மிக தீவிரமான நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நவம்பர் மாதம் 17 தேதியிலிருந்து நவம்பர் 26 தேதிக்குள்ள ஒரு மிகப்பெரிய நிகழ்வு தமிழ்நாட்டை நோக்கி வரும். அது வட மாவட்டங்கள் போகுமா, டெல்டா மாவட்டங்கள் போகுமா, தென் மாவட்டங்கள் வருமா அப்படின்றத நான் வரக்கூடிய நாட்களை சொல்றேன். தென் தமிழகத்திற்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வட மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா நாட்களும் நல்ல மழை தரக்கூடிய நாட்களாக அமையும் என்பதுல எந்த மாற்றம் இல்லை. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள் முத்துசெல்வ முதன்மன் யூடியூப் சேனல் பக்கத்துடன். மீண்டும் ஒரு விரிவான அறிக்கையுடன் இன்று இரவு நேரலையில சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.